கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை மத்தேயு 10வது அதிகாரம் 23வது வசனம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தம் சீஷர்களுடனே அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்ட போது இந்த காரியத்தையும் சொல்றாரு. அதாவது என் நாமத்து நிமித்தம் நீங்க அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், உங்களுக்கு உபத்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உபத்திரவ நேரத்துல நீங்க ஒரு பட்டணத்துல உங்களுக்கு உபத்திரம் வரும்போது இன்னொரு பட்டணத்துக்கு நீங்க ஓடிப்போங்க. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மனுஷகுமாரன் வர்றதுக்கு நிறைய காலங்கள் எடுத்தாலுமே அது வரைக்கும் அந்த பட்டணங்கள்ல ஒரு பட்டணம் மாற்றி இன்னொரு பட்டணத்துக்கு சுற்றி கொண்டே இருக்க முடியும், அவ்வளோ பட்டணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இதனோட உட்கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆழமா இதை கவனிக்கும் போது ஆண்டவர் எந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு பட்டணத்துல உபத்திரவப்படுத்தும் போது நீ இன்னொரு பட்டணத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் வரும்போது அந்த பட்டணத்தை விட்டு ஓடி போறது அப்படின்னு நம்ம விளங்கி கொள்ளாம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம நினைவு கூறும்போது ஆண்டவரோட வசனம் இப்படி சொல்லுது. நீங்கள் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருமா, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப சோதனை மட்டும் நமக்கு வரல, நம்ம தப்பித்து கொள்ளும் போக்கையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பெத்லகேம்ல இயேசு பிறக்கிறாரு. அப்போ இயேசு பிறந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஏரோது ராஜா அவரை கொலை செய்ய வகை தேடினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவரை கொலை செய்யணும்னு வகை தேடுறப்போ இந்த செய்தியை தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்து அவர்கள் தப்பித்து கொள்ளும் போக்கையும் அவர் உண்டாக்குனாரு. அப்போ தூதன் இந்த இடத்துல இருந்தா உனக்கு ஆபத்து, நீ எழுந்த உடனே நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, பாதுகாப்பான இடத்துக்கு ஆண்டவர் நடத்துறாரு. இதுல ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, குழந்தை இயேசுவுக்கு பாதுகாப்பு யூதேயாவில் இல்லை, அது எகிப்துல இருந்தது. நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிற இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆண்டவர் நமக்காக நியமிச்ச இடத்துல தான் நம்ம பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லி நம்ம விளங்கி கொள்ளலாம். ஆண்டவருடைய வழிநடத்துதல் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். அது எப்பவுமே நம்ம சிந்தனைக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். ஆண்டவருக்காக நம்ம பரிசுத்தமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறப்போ நிச்சயமா நமக்கு பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு வேதத்துல தானியேலுக்கு வந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். தானியேலுக்கும் அவனோட நண்பர்களுக்கும் ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ராஜ போஜனத்தை அவங்க சாப்பிடணும். அந்த ராஜ போஜனத்தினால அவங்கள தீட்டுப்படுத்த கூடாது. ஏன்னா ராஜ போஜனத்துல நிச்சயமா மதுபானம் கூட அங்க இடம் பெற்றிருக்கும். அதனால அவங்க ராஜ போஜனத்தை சாப்பிடும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் அங்க இருக்கும், அருவருப்பான காரியங்களும் இருக்கும். அதையும் கூட அவங்க சாப்பிட வேண்டி வரும். அதனால இப்போ தானியேல் இப்போ யோசிக்கிறாரு, இதுல இருந்து தப்பிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ராஜாவை எதிர்த்தேன்னா உடனே இவங்க சிரச்சேதம் பண்ணப்படுவார்கள். ராஜாவை எதிர்த்துட்டு யாருமே வாழ முடியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தானியேல் தீவிரமா யோசித்து தானும் தன்னோட நண்பர்களும் தீட்டுப்படாமல் இருக்க ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டவர் அந்த ஞானத்தை அவரு கொடுக்கிறாரு. அப்போ கர்த்தர் பிரதானிகளின் தலைவன் மூலமாக தானியேலும் அவனோட நண்பர்களும் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குறாரு. ஆமாங்க. அது போலத்தான் இன்னைக்கு நீங்க கடந்து போயிட்டு இருக்கிற இந்த பாடுகளின் வழியில, பிரச்சனையின் வழியில, அதே பிரச்சனையிலேயே நீங்க இருந்து சாகணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. மாற்று வழியை ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால அந்த மாற்று வழியை நம்ம கண்டு கொள்ளணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனையிலிருந்து தப்பிக்கிற வழியை ஆண்டவர் ஏற்கனவே வேற இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா அதை கண்டுபிடிக்கிற வேலை நம்ம கிட்ட தான் இருக்குது. சோதனையிலிருந்து தப்பிக்கும் வழியை கண்டுபிடிக்காதவங்க சோதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்வாங்க. அந்த மாற்று வழியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். இல்லாட்டி நம்மளால சுயமா கண்டு கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வர மாற்று வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க.